இன்றைக்கி வந்துட்டு எக்ஸலில் சம் ப்ராடக்ட் ஃபார்முலானா என்னென்னு தான் பார்க்க போகிறோம். சம் ப்ராடக்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா, இப்போ பர்டிகுலராக ஒரு ப்ராடக்ட் மட்டும் மொத்தமாக நம்மக்கிட்ட வந்து எவ்வளோ வந்து இம்போர்ட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு கேல்குலேட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோன்னா, இப்போ சூப்பர் மார்க்கெட், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் எடுத்துக்கிட்டோன்னா, ஒரு ப்ராடக்ட் வந்து ஒன் டேக்கு ஒன் டைம் தான் வந்து இம்போர்ட் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ ரைஸே எடுத்துக்கிட்டோன்னா, ரைஸுங்கிறது ஒன் டேக்கு 10 டைம்ஸ் வரலாம், ஆர் 15 டைம்ஸ் வரலாம். அப்படி இருக்கிறப்போ நம்ம மொத்தமாக நம்ம கணக்கு எடுத்து வச்சுருக்கப்ப நம்ம ரைஸை மட்டும் கேல்குலேட் பண்ணுறது கஷ்டமாயிடும் இல்லையா? இப்போ பர்டிகுலராக எனக்கு அந்த ரைஸ் மட்டும் எனக்கு எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு வேணும் அப்படின்னா அதோட குவான்டிட்டி தனியாக, ஸோ 1 kg ரைஸ் மட்டும் எவ்வளோ இருக்கும் அப்படின்ட்டு தனியாக ரேட் தனியாக, மொத்தமாக அதோட அமௌண்ட் என்ன அப்படின்னு செப்பரேட்டாக கேல்குலேட் பண்ணுறதை வந்து என்ன அப்படின்னா சம் ப்ராடக்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். இப்போ வரைக்குமே வந்துட்டு என்னென்னா சம் ப்ராடக்ட் ஃபார்முலா எல்லா ஆர்கனைசேஷன்லேயுமே இம்பார்ட்டண்ட் ஒன்னாக தான் இருக்குது. சரி, ஓகே. இப்போ நான் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு நான் என்ட்ரி பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் ஃப்ரெஷ் பிளாங்க் ஒர்க் புக் தான் எடுக்கிறேன். எடுத்துகிட்டு இப்போ நான் இந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம பெருசாக நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோன்னா ஜஸ்ட் நம்ம ஷாப் நேம் இருக்கும், என்ட்ரு பண்ணிகிட்டே வருவோம். இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறதால ஜஸ்ட் இந்த இடத்துல நான் ப்ராடக்ட் நேம்ஸ் அண்ட் குவான்டிட்டி ரேட் மட்டும் கொடுக்குறேன். இப்போ இந்த இடத்துல வந்து நான் ஹெட்டிங் வந்து சும்மா ஐட்டம்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு அடுத்த டேப்பில் வந்துட்டு குவான்டிட்டி அப்படின்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா ரேட் அப்படின்னு மென்ஷன் பண்ணிவிட்டு அண்ட் லாஸ்ட் ஒன் வந்துட்டு என்ன அப்படின்னா அமௌண்ட் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு சீரியல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். இப்போ நான் ஒரு 5 ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ ஐட்டம்ஸ் வந்து இதுக்கப்புறம் தான் என்ட்ரு பண்ண போகிறேன். சும்மா எக்ஸாம்பிளுக்காக ரைஸ், ரவம். அகைன் வந்து எனக்கு ரைஸ் மட்டும் திரும்பி இம்போர்ட் ஆகுற மாதிரி நான் ஒரு 3 டைம்ஸ் மட்டும் ரைஸ்ன்றதை நான் கொடுக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த செல்லில் ஃபுல்லாக குவான்டிட்டி மென்ஷன் பண்ணணும். குவான்டிட்டிங்கிறது மொத்தமாக எத்தனை கேஜி இம்போர்ட் ஆகுறன்றதை கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபஸ்ட் ப்ராடக்ட் வந்து நான் 15 என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் உங்களுக்கு விஷ் தான். உங்களுக்கு எவ்வளோ அங்கே ப்ராடக்ட் இம்போர்ட் ஆகிருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துக்கோங்க. அமௌண்ட்டுங்கிறது குவான்டிட்டி அண்ட் ரேட் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சர். ஸோ நம்ம எக்ஸலில் வந்துட்டு எந்த ஃபார்மில் யூஸ் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் ஈக்குவல் டு அப்படி தான் கொடுக்கணும். பிகாஸ் ஈக்குவல் டு கொடுத்தா தான் அது ஃபார்முலான்றதை அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ ஈக்குவல் டு கொடுத்துட்டு குவான்டிட்டி ரேஞ்சை செலக்ட் பண்ணிக்கோங்க. அகைன் மல்டிப்ளை கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து ரேட் கொடுக்குறேன். நான் என்ட்ரு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அமௌண்ட்டுன்றது கேல்குலேட் ஆகிடும். அடுத்தடுத்த செல்லுக்கு ஜஸ்ட் ட்ராக் பண்ணிக்கிட்டால் போதும். இப்போ வந்துட்டு நான் ரைஸை மட்டும் தானே செப்பரேட்டாக கேல்குலேட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் ரைஸை வந்து தனியாக ஒரு செல்லில் நேம் வந்து நான் சேவ் பண்ணி வச்சுட்டு இப்போ இந்த இடத்துல வந்து நான் ஃபார்முலா கொடுக்க போகிறேன். ஸோ ஃபார்முலாவில் ஃபஸ்ட்டு ஈக்குவல் டு கொடுத்துட்டு சம் ப்ராடக்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம எப்போவுமே ஒரு கண்டிஷன் கொடுக்க போகிறோம், அதுக்குள்ளே செப்பரேட்டாக வேணும் அப்படின்னா அகெயின் இன்னொரு ப்ராக்கெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து அந்த ப்ராடக்ட் ரேஞ்ச் இருக்குல்ல அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு கொடுத்துட்டு நீங்கள் தனியாக ரைஸுங்கிறத சேவ் பண்ணி வச்சுருப்பீங்கள்ல அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு மல்டிப்ளை. உங்களுக்கு செப்பரேட்டாக குவான்டிட்டி மட்டும் வேணும் அப்படின்னா குவான்டிட்டி ரேஞ்சை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்துருங்க. உங்களுக்கு அந்த குவான்டிட்டி மட்டும் வரும். இல்லை உங்களுக்கு செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ரைஸ் ரேஞ்சை மட்டும் தனியாக கேல்குலேட் பண்ணி பாருங்கள். நான் இங்கே உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஜஸ்ட் ஈக்குவல் டு கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு ரைஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன் ப்ளஸ் அடுத்த ரைஸஸ் ப்ளஸ் இது.
இப்போ என்ட்ரு கொடுத்தனா எனக்கு 35 ரெண்டும் ஈக்குவலாக வந்துருச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன அப்படின்னா எனக்கு தனியாக ரேட்டு மட்டும் வேணும் அப்படின்னா அதே சேம் ஃபார்மில் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஈக்குவல் டு கொடுக்குறேன், சம் ப்ராடக்ட் ஓப்பன், அகைன் ஒரு கண்டிஷன் கொடுக்க போகிறதில் அதையும் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த ப்ராடக்ட் ரேஞ்சை செலக்ட் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு அகைன் ரைஸ் கொடுக்குறேன், க்ளோஸ் பண்ணிவிட்டு மல்டிப்ளை. இப்போ எனக்கு ரேட் மட்டும் வேணும். ஸோ ரைஸ் மட்டும் நான் செலக்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி என்ட்ரு கொடுத்துட்றேன். ஓகேவா, இப்போ எனக்கு ரேட்டுன்றது கேல்குலேட் ஆகிடும். 250 + 200 450 + 250 750. இப்போ எனக்கு அமௌண்ட் வேணும்னா அதே தான் யூஸ் பண்ண போகிறோம். மல்டிப்ளைக்கு அப்புறமா உங்களுக்கு செப்பரேட்டாக குவான்டிட்டி ரேட் அமௌண்ட் வேணும் அப்படின்னா அந்தந்த காலமை நீங்கள் செலக்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ ஈக்குவல் டு சம் ப்ராடக்ட் அகைன் ப்ராடக்ட் ரேஞ்ச் ஈக்குவல் டு இந்த ரைஸ் செலக்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் மல்டிப்ளை. இப்போ இந்த இடத்துல வந்து நான் அமௌண்ட் மட்டும் செலக்ட் பண்ணுறேன். இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுக்குறேன். கொடுத்தனா எனக்கு அமௌண்ட் மட்டும் கேல்குலேட் ஆகிடும். 3750 அண்ட் 2000 + 2500 அவ்வளோதான். ஓகேவா, சம் ப்ராடக்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒன்று. நம்ம ஒவ்வொரு ப்ராடக்ட்டு தனியாக ஆட் பண்ணுறதுக்கு இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு செப்பரேட்டாக வேணும் அப்படின்னா நான் உங்களுக்கு ஃபார்முலா வந்துட்டு நீங்கள் ஜஸ்ட் இந்த செல்லில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபார்முலா டிஸ்பிளே ஆகும். அதை நான் உங்களுக்கு தனியாக உங்களுக்கு நோட்ஸாகவும் கொடுத்துட்றேன்.